ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாழைக்காய் பொரிச்ச குழம்பு. இது காராமணி ஒரு கரண்டி நான் முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சினேன். காலம்பரை இது காராமணி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு கரண்டி பருப்பு அதுவும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி நினச்சி அது நல்லா புளி பிழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு கடாயில் விட்டுருக்கேன். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நான் அந்த புளி தண்ணியில் அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. அது நம்ம தாராளமாக சாம்பார் பொடி 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு வாழைக்காய் நல்லா வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை மூடி தேங்காய் நம்ம செவக்க வறுத்து நமக்கு எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம இங்கே அதுக்குள்ளே வாழைக்காய் நல்லா வெந்தப்புறமா நம்ம இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காராமணி, அதுக்கப்புறமா அந்த பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறமா நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் நம்ம அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு இந்த வேறு சின்ன ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, திரும்பி 2 ஸ்பூன் தேங்காயை நல்லா செவக்க வறுத்து இதில் நமக்கு போடணும். போட்டாச்சுன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு வாழைக்காய் பொரிச்ச குழம்பு தயாராகிடும். இந்த பொரிச்ச குழம்பு நம்ம சாதத்துலேயே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக பண்ணோம்னா சாதத்துக்கு லஞ்சுக்கு நமக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணலைன்னா இது ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி நான் என் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ அவள் சொன்னால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, வாழைக்காய் பிடிக்காதவா கூட இதை நல்லா இது சாப்பிடுவா, வாழைக்காய்னே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை விரும்பி கேட்டு சாப்பிட்டா. இந்த ரெசிபியை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய சிஸ்டர்-இன்-லா. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.